Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Today we are going to analyze the Hindu newspaper editorial August 20, 2020. Need for transparency on PM CARES Fund. Need for transparency அப்படின்னா சிஎம் கேர்ஸ் ஃபண்டில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றத வந்து எடிட்டர் ஃபர்ஸ்ட் லைன்லேயே டினோட் பண்ணிடுறாங்க. The government must not stall queries related to the operation of PM CARES Fund. ஸோ நம்மளோட அரசாங்கம் வந்து இதை பற்றின கேள்விகளை குவைரஸ் அப்படின்னா கேள்விகளை வந்து கேட்குறத நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டால் அப்படின்னா ஷுட் நாட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is something about the nature of PM Minister's citizen assistance and relief in emergency situation PM CARES Fund that has led to demands for its scrutiny. பிஎம் மினிஸ்டர் அவங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றதுல வந்து ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். ஸ்க்ரூட்டினிட்டி அப்படின்னா ஒரு கண்காணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. while the Supreme Court has rejected a writ petition calling for a fund diversion from this fund to the National Disaster Response Fund and also denied the petitioner's demand that the public charitable should be audited by CAG, Comptroller and Auditor General. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனரோட பெட்டிஷனை வந்து நிராகரிச்சு. ரிட் பெட்டிஷன் அப்படின்னா நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கோ இல்லை ஒரு செயலை தடுக்கிறதுக்கோ ரிட்டன் ஃபார்மெட்டில் நம்ம எழுதி கேஸ் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதான் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு, சிஏஜி இந்த ஃபண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சிஏஜி அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். ஆனால் ஸ்பெல்லிங் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்களே மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஃப்ரெஞ்ச் வேர்ட். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எழுதப்பட்டது. அதனால சில ஃப்ரெஞ்ச் வேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட் அப்படின்னா கூட அது ஜெர்மானிக் வேர்ட் இதிலேருந்து எடுத்ததுனால அப்படி இருக்குது. சரி, நம்ம சிஏஜிக்கு வருவோம். சிஏஜி அந்த தலைவர் வந்து இதை வந்து மேற்பார்வை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை கணக்கு தனிப்பகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஜி அப்படின்றவரை. ஸோ அவங்க வந்து இதை மேற்பார்வை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த questions remind about its needed operation and its persisting lack of transparency. இந்த கொஸ்டின் என்னமோ ஒரு ஆழமான, கண்டிப்பாக ஒரு தேவைப்படுற ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இதற்கான பதில் வந்து இன்னும் கிடைக்கல, டிரான்ஸ்பரன்சி இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபோட வெக்காபுலரிஸ் என்னென்ன அப்படின்னா, CAG, Controller and Auditor General of India, is the apex authority responsible for external and internal audits of the expense of national and state government. ஸோ நேஷ்னல்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றத ஆடிட்டர் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்றத அறிக்கையாக தாக்கல் பண்ணுறவங்கன்னா சிஏஜி. ஸ்க்ரூட்டினிட்டி அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனிக்கிறது. ரிட் பெட்டிஷன். A writ petition is an order given by higher court to a lower government official or lower court in an effort to preserve rights of the country. ஒரு கண்ட்ரியோட உரிமை. ரிட் பெட்டிஷன்றத நீதி பேராணைன்றதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. டினைட் அப்படின்னா ரெஃப்யூஸ். பர்சிஸ்டிங் அப்படின்னா டிட்டர்மினைட் டு கண்டினியூ டூயிங் சம்திங். ஸோ ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணுறதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. 3-judge bench asserted that no exception could be taken to the constitution of yet another public charitable trust at the time. ஸோ 3 பேர் கொண்ட நீதி பேரவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஃபர்மாக ரொம்ப தெளிவாக அசட்டட் அப்படின்னா தெளிவான ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நோ எக்ஸப்ஷன் அப்படின்னா விதிவிலக்கு அல்ல அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்போது இந்த பெருந்தொற்று காலத்தில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்றது வைக்கிறது வந்து முடியாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் த நீட் ஃபார் ஃப்ரெஷ் ட்ரஸ்ட் வென் தேர் இஸ் பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட் வித் அ சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் இன் பிளேஸ் இஸ் நாட் கிளியர். ஸோ இந்த பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் அப்படின்னா கணிசமான தகவல்கள், ஒரு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த பிஎம் கேர் ஃபண்ட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் பட்ஜெட்ரி சப்போர்ட் or government money, the court's reasoning was there was no occasion for a CAG audit. ஸோ சிஎமோட இது வந்து ரொம்ப பட்ஜெட்ரி இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுருக்கு. சிஏஜி ஆடிட்க்கு இங்கே சாத்தியம் இல்லை அப்படின்றதுக்கும் இதுக்கு தேவையும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. However, the concern is not about legal basis or the absence of CAG audit. Whether it is superfluous or indeed essential. ஸோ சூப்பர்ஃபோலியஸ் அப்படின்னா தேவையற்றது, இப்போது இது அவசியமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஜி ஆடிட்க்கு நம்ம போக வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு. இந்த சுப்ரீம் கோர்ட் இது எல்லாமே எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு ஒன்று இருக்குது. RTI அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதில் நம்மளோட நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க அதுக்கு 30 நாளுக்குள்ளே பதில் தரணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டை யூஸ் பண்ணி தான் அந்த பெட்டிஷனர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. As the response to RTI queries on the fund reveals, the government is not forthcoming on questioning on it, transparency or accountability. ஸோ கவர்மெண்ட் தான் இதற்கான கேள்வியை வந்து முன் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே எடிட்டர் வந்து ஆரம்பிக்கும் போது the government must not to stop queries அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கேள்வி கேட்குறத வந்து குறைக்கக்கூடாது, இல்லை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. The queries on the trust needed for the fund and its creation operation have been summarily dismissed by the arguing that fund was not public authority. இந்த வாதத்தில் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட் அப்படின்றது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்னா பொது அதிகாரம். இதை பற்றின கேள்வி கேட்குறதுக்கு பொது அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஈவன் தோ த பிஎம் இஸ் இட்ஸ் எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் அண்ட் 3 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆர் இட்ஸ் ட்ரஸ்டி. ஸோ சிஎம் தான் இதுக்கு சேர்மனாக இருக்கும்போது இதை பற்றின கேள்விகள் வந்து பொது அதிகாரம், நம்மளுக்கு அதிகாரம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் had also treated it as a fund set up by the center. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஃபண்ட் அஃபேர்ஸை பற்றி கவனிச்சுக்கணுமே தவிர நம்மளுக்கு கேள்வி கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுவும் முக்கியமாக இதை பற்றின கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் முன்னால் போய் கம் ஃபார்வர்ட் வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Asserted to say clearly, firmly, no exceptional of time of particular happening or event. No exceptional அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கிறதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு இந்த டைமில் இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது. சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ்னா நாட் அ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஒரு தேவையான ஒரு கணிசமான தகவல்கள் இல்லை அப்படின்றத அப்படி சொல்லுவாங்க. சூப்பர்ஃபுலியஸ் அப்படின்னா நாட் நீடட், இல்லைன்னா நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்காபுலரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. The trust was created, lakhs of public and private sector employees have donated a day's salary to it, with some of them claiming that this reduction was done without their explicit consent. ஸோ இந்த நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரஸ்ட்டில் இருந்து நிறைய பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் அவங்களோட சேலரி, அவங்களோட மாத சம்பளத்தை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் பலர் வந்து அவங்களோட ரிடக்ஷன், அதாவது எக்ஸ்பிளிசிட் கன்சர்ன் அப்படின்னா அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்கள்ட்ட நாங்கள் இவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமே நிறைய ரிடக்ஷன் நடந்திருக்கு. அதுக்காக அவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடு. ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெனி பப்ளிக் செக்டார் அண்ட் கார்ப்பரேட் என்டைட்டில்ஸ் டு ஹவ் மேட் டொனேஷன் பிகாஸ் ஆஃப் ப்ரொவிசோ. ஸோ ப்ரொவிசோ அப்படின்னா கண்டிஷன், ஒரு உடன்படிக்கை நிமித்தமாக, இது ஒரு அக்ரிமெண்ட் நிமித்தமாக வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. அலோவிங் அன்காப்ட் கார்ப்பரேட் டொனேஷன் தட் வுட் குவாலிஃபை கார்ப்பரேட்
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவங்களே கம் ஃபார்வர்ட் வந்து பப்ளிக் செக்டாரில் உள்ளவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காகனாவது இந்த ஆர்டிஐயில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை. Earlier, a government panel had rightly suggested that the double benefits of tax exception under regressive incentives. ஸோ ஒரு டேக்ஸ் எக்ஸப்ஷனாவது நடக்கும், அதாவது டேக்ஸ் நம்ம வரி செலுத்துகிறோம் இல்லையா, இதில் வந்து ஒரு ரிடக்ஷன், ஒரு கொஞ்சம் வரி கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சோஃபார் இது வந்து எதுவும் நடைமுறையில் இல்லை. ரிக்ரெசிவ் இன்சென்டிவ் அப்படின்னா ஊக்கத்தொகை கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயும் வந்து எந்த ஒரு டபுள் பெனிஃபிட்ஸ் இது எதுவுமே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. Thus far, the exact amount of donation and the clear breakup of expenditure from the fund have not been provided. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் தான் நடந்திருக்கு, அது எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு, இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவுமே சொல்லலை. Apart from an announcement in May that 3,100 crores have been sanctioned from it is to be spent. ஸோ 3,100 crores வந்து வென்டிலேட்டர்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் வேக்சினேஷன் டெவலப்மெண்ட், மைக்ரேட் ஒர்க்கர் வெல்ஃபேருக்கும் வேக்சினேஷன் டெவலப்மெண்ட்க்கும் இது எல்லாத்துக்கும் 3,100 crores செலவு பண்ணியிருக்கிறதா சொன்னதுக்கப்புறம் எந்த ஒரு அறிக்கையுமே வரலை, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. The government have lead the response to COVID-19 and their resources have increasingly been stretched by the continuing rise in infection and death. ஸோ ஸ்டேட்டில் வந்து இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஓகே இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே சோஃபார் இல்லை. நாளுக்கு நாள் டெத் ரேட்டும் சரி, இன்ஃபெக்ஷன் ஆகிற அந்த ரேட்டும் சரி, தொற்றும் வந்து பெருகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. which have crossed 2 million and 54,000 marks. ஸோ 2.8 million பேர் வந்து இதுக்காக இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் 54,000 மார்க் அப்படின்னா நிறைய பேர் இறந்துருக்கவும் செஞ்சுருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இந்த ஃபண்டை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, இதுக்காக வென்டிலேட்டர் வாங்கியிருக்கீங்க, ஃபண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, ஆனால் அதுக்கான எந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For at very least RTI request that seeks to understand how funds are being received and how they are being dispersed. ஸோ இந்த மாதிரி சில பேர் தான் முன் வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கீழே கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு ஃபண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு, எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு, எவ்வளவு வந்து டிஸ்பர்ஷன், எவ்வளவு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது பே அவுட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி எதுவுமே இங்கே பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஷுட் நாட் பி சீன் லெஜிட்மேட். ஸோ இதுவரையும் அதை பற்றின எந்த ஒரு விஷயமுமே வெளியே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. Also more need to be done by government to publish donation to the more accountable NDRF which allow for transfer of funds to state. ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நேஷ்னல் டொனேஷன் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றின ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபோட வெக்காபுலரிஸ் பார்த்துடலாம். Proviso, a condition that must be accepted before an agreement can be made. ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டு இதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்கேப்ட் அப்படின்னா அன்கவர்டு, எதையும் மறைக்காமல் வெளிப்படையா அப்படின்னு சொல்லலாம். ரிக்ரெசிவ் இன்சென்டிவ்னா டிக்ரீஸிங் இல்லைன்னா லைக் போனஸ் இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் இருக்கும்ல அது. லேக்ஸ் எக்ஸப்ஷனல் அப்படின்னா டேக்ஸ் எக்ஸப்ஷனல் அப்படின்னா டு ரெடியூஸ் தியர் taxable income. ஸோ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், அதை வந்து கம்மி பண்ணுறது. ஸ்ட்ரெச் டு பிகம் லாங்கர், இதுக்கு இவ்வளவு நாள் நம்ம பண்ணதுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் வரல, நோ லாங்கர் நோ ரிசல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்றத இந்த கான்டெக்ஸ்டுவலில் ஸ்ட்ரெச் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க.
டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா பே அவுட், எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கோ அதை வந்து இது பே அவுட் பண்ணுறது. லெஜிட்டிமேட் அப்படின்னா ரீசனபிள் ஆர் அக்செப்டபிள், ஒரு ரீசனபிளாக ஏற்றுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம், ஒரு ஆர்டிஐ கொஸ்டினுக்குனாவது ஆன்சர் பண்ணியிருக்கலாம், அப்படி ஆன்சர் பண்ணியிருந்தானாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு இந்த கான்டெக்ஸ்டுவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளைஸ் டு மேக் வைட்லி நோன், ஸோ எல்லாருக்கும் தெரிகிற வகையில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எடிட்டர் இந்த எடிட்டோரியலுக்கு என்ன டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்கஸ்டாரி அப்படின்னா ஒரு கம்ப்ளைனிங், ஏன் இவங்க அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைனிங் டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெக்காபுலரிஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த கொடுத்துருக்கிற வெக்காபுலரிஸில் 2 வெக்காபுலரிஸை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணி பேசி பார்க்குறது, அதாவது பாசிவ் வெக்காபுலரியை ஆக்டிவ் வெக்காபுலரியாக மாற்றுறது. பாசிவ் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், எழுதும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் ஆக்டிவ் நம்ம ஸ்பீக்கிங்கில் அதை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், அந்த வெக்காபுலரிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ இது என்னோட சஜஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். Subscribe Talk and Mock, click the bell icon. Thank you.